இந்த வீடியோவில் நம்ம ப்ரான் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரான் மசாலாவுக்கு நம்ம ஜம்போ ப்ரான் யூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய வகையான ப்ரான். இந்த பெரிய வகையான ப்ரான் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் நிறையா இருக்கும். க்ளீன் பண்ணுறதும் உங்களுக்கு 10 ப்ரான் க்ளீன் பண்ணாலே 1 kg அளவுக்கு வந்துடும். இந்த இறால் அப்படியே யூஸ் பண்ணலாம், இல்லை துண்டு துண்டாக சின்ன பீஸாக கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த பின்னாடி சைடு தான் பெரிய குடல் இருக்கும், அதை க்ளீன் பண்ணணும். சின்ன இறாலாக நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மேலேயும் க்ளீன் பண்ணணும், கீழேயும் க்ளீன் பண்ணணும், 2 சைடு குடல் இருக்கும். மசாலா செய்கிறதுக்கு எண்ணெயில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா தாளிச்சிக்கங்க. வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிங்க. வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணி வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு, கறி பவுடர், மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கங்க. மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் வெளியில் வர ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இறால் பெருசாக இருக்கிறதுனால நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் முழுசாக கூட போடலாம். இறால் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வாட்டர் வெளியில் நல்லா குக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மிளகோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கடைசியில் கொஞ்சம் மிளகு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதே மசாலாலேயே நீங்கள் சர்வ் பண்ணலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். இது சிம்பிளான டேஸ்ட்டான ரெசிபி, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.